வணக்கம். லோக்சபா தேர்தலில் 40க்கு 40 ஜெயித்தாலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பயங்கர கோபத்தில் உள்ளாராம். அதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள மொத்தம் 40 தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றது. 40ம் நமதே நாடும் நமதே என்ற முழக்கத்துடன் பிரச்சாரத்தை தொடங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஆனால் ஸ்டாலின் விருப்பத்தில் பாதிதான் நிறைவேறியுள்ளது. 40க்கு 40 கிடைத்தாலும் இந்திய கூட்டணியால் ஆட்சியை கைப்பற்ற முடியவில்லை. இந்த நிலையில் தேர்தல் முடிவுகளை அனைத்து அரசியல் கட்சிகளும் அலசி வருகிறது. அந்த வகையில் திமுக முழு வெற்றி பெற்றாலும் கடந்த தேர்தலை விட திமுக வாக்கு சதவீதத்தில் பெரிய சறுக்கல் ஏற்பட்டுள்ளது. 2019 லோக்சபா தேர்தலை விட திமுகவின் வாக்கு சதவீதம் சரிவை சந்தித்துள்ளது. 2024 லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் 39 மக்களவை தொகுதியில் திமுக ஒட்டுமொத்தமாக 26.93% வாக்குகளை பெற்றுள்ளது. கடந்த 2019 லோக்சபா தேர்தலில் திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட 8 கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. அப்போது 38 தொகுதிகளில் வெற்றி பெற்று 53% வாக்குகளை பெற்றது திமுக கூட்டணி. மேலும் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் 24 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். அதில் 33.53% வாக்குகளை பெற்றது திமுக. இந்த தேர்தலிலும் அதே 8 கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது திமுக. எனினும் திமுக கூட்டணி 47% வாக்குகளையே பெற்றுள்ளது. திமுகவின் வாக்கு சதவீதம் 33.43% இருந்து 27% குறைந்துள்ளது. 2 தொகுதிகளில் குறைவாக போட்டியிட்டதை கணக்கில் எடுத்தாலும் கூட இது கணிசமான சரிவுதான். கடந்த முறை அதிமுக கூட்டணி 30% வாக்குகளை பெற்றது. தற்போது அதிமுக கூட்டணி சுமார் 23% வாக்குகளை பெற்றுள்ளது. அதே போல பாஜக தனியாக 11.24% வாக்குகளையும் பாஜக கூட்டணி மொத்தமாக சுமார் 18% வாக்குகளையும் பெற்றுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளிலும் தோல்வி அடைந்திருந்தாலும் பாஜகவின் வாக்கு சதவீதம் அதிகரித்து உள்ளதால் அதனை தங்கள் வளர்ச்சி என்றும் 2026 தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்று பாஜகவினர் கெத்தாக கூறி வருகிறார்கள். திமுக வாக்கு சதவீதம் சரிவடைந்த தொகுதிகளில் சரிவுக்கான காரணம் என்ன என்பதை அலசி அக்கட்சி நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எந்த பகுதியில் வாக்கு குறைந்தாலும் அதற்குரிய பொறுப்பாளர் மீது நடவடிக்கை பாயும் என திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்பே எச்சரித்திருந்த நிலையில் வரும் நாட்களில் வாக்கு சதவீதங்களை அலசி ஸ்டாலின் அதிரடி நடவடிக்கை எடுப்பார் என கூறப்படுகிறது.